நற்கரனை எடுத்து வச்சு ரசத்தில் ஒரு தண்ணி ஊற்றுறாருல, என்ன முழிக்கிறீங்க? தண்ணியா எதுக்கு ஊற்றுறாரு? ஒரு ட்ராப் ஊற்றுறாரா இல்லையா? அந்த கரண்டி பார்த்துருக்கீங்களா? தம்பி அந்த கரண்டி எடுப்பா. அவங்க யோசிக்கிறாங்க, எந்த கரண்டி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு தெரியலையே. இதுதான் அந்த கரண்டி. இந்த கரண்டியில் சாமியார் ஒரு ட்ராப் எடுத்து இப்படி விடுவார். எதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. என்ன பேர் தெரியுங்களா? இந்த ட்ராப்புக்கு பேர் இட்ஸ் கால்டு லக்கி ட்ராப்னு சொல்லுவாங்க. தம்பி இருந்தாங்க லக்கி ட்ராப். என்னன்னா, எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, எடுத்து குடித்தோம். எவ்வளோ தண்ணி பாத்திரம்லாம் கழுவினோம். அதில் ஒரு பாட்டிலில் பிடிச்சிட்டு வந்த தண்ணியில் கொஞ்சம் தண்ணியை தான் அந்த குருவட்டுங்கிற குப்பியில் ஊற்றணும். குருவட்டுங்கிறது அந்த சின்ன குப்பி, அதில் ஒரு குப்பியில் ஊற்றணும். அதிலிருந்து சாமியார் இந்த கரண்டி போட்டு ஒரே ஒரு சொட்டு தான் எடுத்தார். அந்த ஒரு சொட்டு தண்ணி தான் எதோட கலந்துச்சு? ஆண்டவருடைய ரத்தத்தோட கலக்கிற வாய்ப்பு பெற்றது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அதுக்கு பேர் லக்கி ட்ராப்பு. திருவிருந்து அந்த சமயத்தில் நமக்கு திராட்சை ரசம் கொடுப்பாங்க. அந்த திராட்சை ரசத்தில் ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் விடுவாங்க அப்படின்னு ஆல்பர்ட் சொல்கிறார். ஃபாதர் ஆல்பர்ட். இதனுடைய ரகசியங்கள் என்ன? ஏன் ஒரு சொட்டு தண்ணீர் விடணும்? அது எதை குறிக்குது? அந்த சொட்டு தண்ணீர் அங்கே கலக்கப்படணுமா? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போது இந்த ஆர்சிக்காரர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர். ஒவ்வொரு சபை சர்ச் இருக்கிற இடத்துலையும் கல்விக்கூடம் இருக்குது. அதன் மூலம் அவங்க எல்லாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் வயதினருக்கும் கல்வி கொடுக்குறாங்க. எந்த சமயத்தினராலும் எந்த மதத்தினராலும் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக கல்வியை கொடுக்குறாங்க. இந்த கல்வி இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு இங்கே வாழ முடியாது. நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவசியமானது, அத்தியாவசியமானது, நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது, நம்முடைய கடமையாக இருக்கிறது இந்த கல்வி. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி. அதை இந்த ஆர்சிக்காரில் சரியாக செய்கிறாங்க. இப்போது இஸ்ரேல் மக்கள் போகிறாங்க, தண்ணி கசகுது, மாறாவின் தண்ணி கசகுது. அப்போது என்ன சொல்கிறார் கர்த்தர்? அந்த கிளைகளை வெட்டி அது தண்ணியில் போடுங்க, மரத்தின் கிளைகளை வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வெட்டி போடுறாங்க. அப்போது அந்த தண்ணீர் என்ன ஆகுது? மதுரமாகுது. அது மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்வி முக்கியம் அப்படின்றத இவங்க உணர்ந்திருக்காங்க. இப்போது ஆர்சிக்காரர்கள் ரோமன் கத்தோலிக். இவங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சாங்க அந்த காலத்தில் அப்படின்னு எல்லாரும் இவங்க மேலே அது ஒரு புகாராக இவங்க விரோதிக்கிறது. இது ஒரு காரணமாகுது. ஆர்சிக்காரர்களில் மற்றவங்க விரோதிக்கிறது இது ஒரு காரணமாகுது. இவங்க தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தது வளர்ந்தது, அவர் இப்போ சிலுவையில் மறிக்க வேண்டியதல்ல, பிதாவின் சித்தம், கர்த்தரின் சித்தம். இதிலெல்லாம் ஒரு காரணங்க. சும்மா அவர் ஒரு கடவுள் அதுக்காக வந்தார், ஆக்டிங் பண்ணார், அதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தில் நம்முடைய கலாச்சாரம் இருக்குது, மனித கலாச்சாரம். நம்முடைய கலாச்சாரம் என்னென்னா இதான் நம்முடைய வாழ்வியல். நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் யார் யார் என்ன செய்கிறாங்களோ அதுதான் கலாச்சாரம். உலக மக்கள் அனைத்து இப்போ நபர்களும் மக்களும் என்ன செய்கிறாங்களோ அதுதான் கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை குலைக்கக்கூடாது. இந்த கல்வி என்ற ஒரு விஷயத்தை யாரும் கெடுக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய கல்வியை யாரும் கெடுக்கக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், எந்த சபை இன்றைக்கி ஆர்சி கல்வி கொடுக்குது. இது பெந்தேகோஸ்தே டிபிஎம் அப்படி எடுத்துக்கலாங்க. அவங்களுக்கு கல்வி பற்றி கவலை கிடையாது. அவங்க நடத்துகிற நிறுவனத்தில் கல்வி கூட கிடையாது. ஏன்னா இப்படி இந்த பைபிள் ஒரு கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்கு அன்னைக்கு ஒரு சொட்டு ரத்தம், ஒரு சொட்டு தண்ணீர் நினைத்து நாக்கில் வச்சாங்க, கசப்பு தண்ணீர். இதெல்லாம் கல்வினா கசுதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த வழக்கங்கள் தான் அங்கே விஷயமா இருக்குது. நடந்திருக்கிற விஷயத்துக்கு என்ன விசேஷம்னா, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இதுதான், நம்முடைய வாழ்க்கை தான் விசேஷமாக அங்கே நடந்துக்குது. எல்லா விஷயமும் இஸ்ரேல் மக்கள் கலந்து வந்தது, அந்த கசப்பான தண்ணியில் மாறாவின் மதுரமானது தண்ணீர், இதெல்லாம் நம்முடைய வாழ்வியலை குறிக்குது. அது அந்த நிகழ்ச்சிகளை வச்சு நம்முடைய நிஜ வாழ்க்கையை இங்கே விளக்குறாரு வேதத்தில். இதுதான் மறைபொருள் ரகசியம். நண்பர்களே, நான் சொல்கிறதும் நீங்கள் கேட்குறதுமா இது முடிஞ்சிடக்கூடாது. இந்த விஷயத்தை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இது எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை மக்கள் எல்லோரும் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ளணும், தங்களுடைய ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தி கொள்ளணும், தங்களுடைய சந்ததியை தலைமுறையை சிறப்பானதாக மாற்றணும். இது இந்த வீடியோக்கள் உதவியாக இருக்கும். பல குழப்பங்களை தீர்க்கிற ஒரு வீடியோ தான் இதெல்லாம். ஏன்னா காலகாலமாக நமக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது இந்த பைபிள் சீக்ரெட் தமிழ்
சேனலில் கொடுத்து கொண்டிருக்கிறேன், நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும். இது வந்து நம்மளோட முடிஞ்சுட்டு போயிடக்கூடாது. நான் பேசுறதும் நீங்கள் கேட்குறதும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, எடுத்து சொல்லுங்கள், இதை நியாயப்படுத்தணும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.